ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸோடு போகலாம். லைனிங் கிளாத்தை தண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணணுமா, இல்லை போடாமலே கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு பல டவுட்ஸ் இருக்கும். தண்ணியில் போட்டுட்டும் கட் பண்ணலாம், போடாமலும் கட் பண்ணலாம். போட்டுட்டு கட் பண்ணால் ஒரு சில லோ குவாலிட்டியாக இருக்கிற லைனிங்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி ஷேஃபே இல்லாத மாதிரி ஆயிரும். நம்ம நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற லைனிங் வந்து தண்ணியில் போட்டாலும் அதோடய ஷேப் மாறாமல் நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கும்போதே நல்ல குவாலிட்டியாக இருக்கிற லைனிங்காக எடுத்துட்டிங்கன்னா தண்ணியில் போட வேண்டாம். நல்லா அயன் பாக்ஸில் நல்லா ஹீட்டு வச்சு அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ப்ளவுஸு நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ப்ளவுஸ் டிசைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணது தான். ஒரு சில கஸ்டமர் வந்து அவங்க டிசைன் எனக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி வைங்க சிஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு சில கஸ்டமர் வந்து நீங்களே ஏதோ ஒன்று வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன், இது அவங்களே எனக்கு அனுப்பி இந்த மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. இதில் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, கோல்டு கலர் லேஸை வைக்காமல் ஸ்டோன் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேரீ வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒரு மயில் கழுத்து கலர், பீகாக் கழுத்து கலர் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சேரீ பார்த்திங்கன்னா சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸை விட சேரீ தான் ரொம்ப லுக்காக இருந்துச்சு. அதனால தான் ப்ளவுஸ் அந்த மாதிரி லுக்காக இருக்கணும்னு சொல்லி ஸ்டோன் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரு சேரீ. இது டிசைன்லாம் எதுவுமே வேண்டாம், சும்மா நார்மலாக வச்சா போதும், சிம்பிளாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் இல்லை, கலர் ஆப்போசிட்டாக இருக்கிறனால ஏதோ ஒரு டிசைன் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த டிசைன் வச்சேன் சிம்பிளாக. அவங்க ஏன்னா டிசைனே வேண்டான்னு சொன்னாங்க. கிராண்டாக வச்சுட்டா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். அவங்கள்ட்ட இது கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் ஒன்றுமே வேணான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது வந்து சில்வர் ஜெரி இந்த சேரீ ஃபுல்லாக வந்ததுனால நான் சில்வர் கலரு லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் எப்படி இருக்குது? சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நவாப்பழ கலரு ப்ளவுஸு, சேரீ வந்து ராமர் க்ரீன் சேரீ. இந்த சேரீ கூட இன்னும் 2 சேரீ கொடுத்துருந்தாங்க, அந்த 2மே டிசைன். இது டிசைன் வேண்டாம், எனக்கு சும்மா சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சு லேஸ் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி நெக் இந்த மாதிரி வைக்க சொல்லிட்டாங்க கஸ்டமர். நான் வச்சதுக்கப்புறம் இது ஏதோ கம்ப்ளீட் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ப்ளவுஸ் நல்லா கலர் வந்து சூப்பராக இருக்கிறனால இது லேஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அந்த குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஃப்ளவருக்குள்ளேயும் குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வச்சு வைக்கவும் ரொம்ப லுக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அந்த 2 டிசைன் ப்ளவுஸை விட இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது பிங்க் வித் ப்ளூ கலர் சேரீ. இது வந்து நான் தைக்கும்போது இது கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும் இந்த டிசைன் தைச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் அழகாக இருந்துச்சு, கலர் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக இது ப்ளவுஸ் கிடையாது, சுடிதார். முன்னாடி சுடிதார் வந்து நெக்கு ஆரி போட்டது, ரெடிமேடு நெக் வந்து ஆரி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் இவங்க பின்னாடி எனக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி வச்சுத்தாங்க, எனக்கு ரொம்ப கிராண்டாக வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேண்ட்டு பிங்க் கலருங்கிறனால இந்த பிங்க் கலர் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் அந்த ஒயிட் கலர் வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குட்டி பீட்ஸ் வைக்கவும் அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுடிதாரில் பேக்குக்கெல்லாம் டிசைன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம், வச்சாலும் அழகாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்டதுனால பின்னாடியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இது சேரீயும் ப்ளவுஸும் சேம் ஒரே கலர். ப்ளவுஸ் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் சேரீயும் இருந்துச்சு. ஆனாலும் இந்த கஸ்டமர் எனக்கு டிசைன் ஏதோ ஒன்று வச்சுருங்க, எனக்கு டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இதில் வந்து சேரீயில் வந்து அந்த சில்வர் கலர் ஜரி வந்து கொஞ்சம் ஷேட் அடிக்கிறனால அந்த சில்வர் கலரு கிளாத் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த சென்டரில் பீட்ஸ் வச்ச இடத்துல அந்த கிளாத்தை வந்து மடித்து வச்சுருப்பேன். இதில் வந்து சேம் ஒரே கிளாத்தாக வச்சதுனால உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை மடித்து வச்சுருக்கிறேன். அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி சேரீ வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த லைட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா
ஒரு பிங்க் saree. இதில் இருக்கிற சேம் பேபி பிங்க்கே தான் சாரியும். இது வந்து இவ்வளோ டிசைன் வச்சதுக்கு சாரியில் நான் கட் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் தனியாக கிளாத் எடுத்துட்டேன். இந்த சென்டரில் நெக்குக்கு வர ஃப்ளவருக்கே நிறையா கிளாத்து வேணும். ஏன்னா நீளமாக பெரிய கிளாத்தாக வச்சு அதை மடித்து வைக்கும்போது கிளாத்து பத்தாது. எப்போவுமே டிசைன் தைக்கும்போது நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து சாரீ லென்த்து பத்தலைன்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம கிளாத் எடுத்து தனியாக தைச்சிக்கலாம். இதுக்கு நான் 1 மீட்ரு கிளாத் எடுத்தேன். கைக்கு தான் நிறையா ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா குட்டி குட்டி ஃபீட்டாக வைக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளவருக்கும் நிறையா கிளாத் தேவைப்பட்டுச்சு. அதனால் இதுக்கு 1 மீட்டர் எடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் இந்த கலர் த்ரெட்டு போட்டு கிராஸாக போட்டு குட்டி குட்டி பால் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது பேரட் க்ரீன் தான் சாரீ வந்து பேரட் க்ரீன் கலர். இதுக்கும் நான் தனியாகவே கிளாத் எடுத்துகிட்டு சாரியில் கட் பண்ணல. இதுவும் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. முட்டி வரைக்கும் இந்த பார்டர் வர மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் கஸ்டமர்கிட்ட காட்டினதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி காட்டினதுக்கப்புறம் இது எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி ரொம்ப டவுட்டில் இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க டவுட்லேயே தான் போட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சாரியே கேட்டாங்க. சாரிங்க சிஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே எங்கே ஸ்டிச் பண்ணிங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் ப்ளவுஸ். சாரீ வந்து ஒரு சிமெண்ட் கலர். ஆனால் இந்த சிமெண்ட் கலர் கிடையாது. இதை நான் தனியாக கிளாத் எடுத்து உங்களுக்கு வச்சேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னக்கா டிசைன் வைக்கிறதுனா உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதில் சும்மா ஒரு ஆரி ஒர்க் மாதிரி ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. அவங்க வெட்டிங்க்காக இதை எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சிம்பிள் டிசைன் சாரீ தான். எதுவும் ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம், சும்மா சிம்பிள் லைட்டாக இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து இந்த கிளாத் வச்சு பட்டனில் மேக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பட்டன்ஸ் தான் இது. அந்த பட்டன்ஸ் வாங்கி அந்த மிஷினில் வந்து அந்த பட்டனை வச்சு கிளாத்தை மேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் டிசைன் வந்து சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாரீ வந்து பட்டு சாரியெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் சாரீ தான். அதனால் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ, இது வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் மாதிரி. இந்த கஸ்டமர் நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் டிசைனே நான் போட்டதே கிடையாதுங்க, இது வரைக்கும் நான் டிசைன் ப்ளவுஸ்னே போட்டதில்லை, நார்மலாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அக்கா கலர் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, நான் ஒரு சிம்பிள் டிசைனாக வச்சு தரேன், நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்லேயும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி ஓகேம்மா ரொம்பலாம் வேண்டாம்மா வீட்டில் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தேன். இதுலேயும் அந்த சென்டரில் பட்டன் வச்சு கொடுத்தேன். அவங்க வீட்டிலலாம் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது பார்த்துட்டிங்கன்னா சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர் தான், வேறு இல்லை. இதுலேயும் எனக்கு கஸ்டமர் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நார்மல் சாரீ, ப்ளைன் சாரீ தான். அதனால் சரி அவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு கைக்கு மட்டும் அந்த டெர்மாக்கோல் பால் வச்சு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் மாதிரி கொடுத்துட்டு லேஸ் வச்சுட்டு குட்டி குட்டி அந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. நாட்டுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக அந்த ஒன்று வைக்காமல் 2 3 சேர்த்து வைக்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு காட்டன் சாரீ. இந்த சாரீ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுமுகை காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் எப்படி காட்டன் சாரீ வாங்குகிறோமோ என்னமோ தெரிலங்க, ஆனால் இந்த காட்டனை நம்ம ஒரு வாட்டி வேர் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சாரீ வேர் பண்ண தான் நமக்கு மனசு வரும். ஏன்னா சாரீ வந்து காட்டன் சாரீ தான் ஆக்சுவலாக, இது ரொம்ப கிராண்ட் சாரீலாம் கிடையாது. ஆனாலும் ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும். இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு, தொடும்போதே அப்படியே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சாரீ. இவங்க அந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கட்டுறனால கேட்டிருந்தாங்க, இதில் ஏதாச்சும் டிசைன் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சரிங்கக்கா இந்த மாதிரி வைக்கலாம், ரொம்ப கிராண்டாகவும் வேண்டாம், ஏன்னா இது காட்டன் சாரீ, ஓரளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸ்டோன் லேஸ் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா காட்டன் சாரீக்கு? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலர் சாரீ. இது வந்து என் ஃப்ரெண்டோட சாரீ. இந்த சாரீ வந்து அவங்க வீட்டு பால் காய்ச்சிக்கு வந்து எடுத்திருந்தாங்க.
என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே. என்ன இதில் ஒன்றே ஒன்று சின்ன சொதப்பல் என்னென்னா, மேலே கழுத்தை வந்து ரவுண்டு வச்சுட்டு கீழே வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க கீழே. அதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தனால எனக்கு அர்ஜென்ட் டைமுங்கிறனால மறந்துட்டேன். அப்போ வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த டைம் கொஞ்சம் வேலை இருக்கும், மறந்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டுங்கிறனால ஒன்றும் அவங்கள சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சொன்னதை நான் இந்த ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த saree வந்து ஒரு ஆயுத பூஜைக்கு ஒரு கம்பெனியில் 2, 3 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி எல்லாருமே சேர்ந்து எடுப்பாங்களா அந்த மாதிரி. அதில் அக்காவும் தங்கச்சி 2 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. அக்காவுக்கு இதே தான், தங்கச்சிக்கு இதே தான். அக்காவுக்கு வந்து ஸ்டோன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சிக்கு மட்டும் இந்த ஸ்டோன் வச்ச சேம் இதே டிசைன் தான் அவங்களுக்குமே. இதுவும் ஒரு லீஃப் மாதிரி சென்டரில் வந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டு குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தைச்சேன். அது அடுத்து இன்னொரு கஸ்டமர் எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசைன் காட்டணும்னு இதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சேம் அதே மாதிரி லீஃப் மாதிரி பார்க்குறதுக்கு சென்டரில் லீஃப் மாதிரி தெரியுதுங்களே, அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து முட்டி வரைக்கும் போடுற ஸ்லீவ் இது. அதனால் பார்டர் வந்து கொஞ்சம் சின்ன பார்டராக இருக்கிறனால கீழேயும் மேலேயும் ஸ்டோன் லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி கலர் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா எந்த டிசைன் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த saree பார்த்துட்டிங்கன்னா, சாரியும் இதே கலர் தான், ப்ளவுஸும் இதே கலர் தான். ஆனாலும் எனக்கு இந்த டிசைன் வேணும்னே அந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறது, saree வந்து எல்லாமே இந்த கோல்டு கலர் பார்டர் ஜரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து அதில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு, அவங்க எனக்கு ஸ்டோன்லாம் வேண்டாம், இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் எனக்கு அந்த லீஃப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்கள்ட்ட இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி தான். இது கஸ்டமரே அனுப்பியிருந்தாங்க சேம் இதே மாதிரி வைக்க சொல்லி. நான் இதே மாதிரி வச்சுட்டேன். அந்த லேஸ் மட்டும் உங்களுக்கு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அதை வைக்க முடியல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அவங்களோட கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கங்கிறனால அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லோ கலர் saree, க்ரீன் கலர் ப்ளவுஸு. இது வந்து கஸ்டமரே இந்த மாதிரி டிசைன் வைங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஒரு பொண்ணோட சீருக்கு எடுத்த saree. கையில் ஸ்லீவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி கேட்டிருந்தாங்க. பேக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. சேம் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. இதில் என்னென்னா, சாரியில் நான் வந்து டிசைனுக்காக கிளாத் கட் பண்ணல, நான் கிளாத் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மேலே வந்து பஃப் ஸ்லீவ் கொடுக்குறோம், 2வது கீழேலாம் உள்ள அந்த எல்லோ கலர் கொடுக்கறனால ஒரு வேளை பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளாத் எடுத்து தனியாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் பொண்ணும் 2 பேருமே வேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த saree பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஸ்தா கலர் மாதிரி, லைட் பிஸ்தா கலர் மாதிரி saree ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாக தான் இருந்துச்சு saree. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து கஸ்டமரே தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த லீஃப் மாதிரி அவங்களே வைக்க சொல்லியிருந்தாங்க. சரி சாரியில் கட் பண்ண வேண்டாம், கிளாத் எடுத்துக்கலாம். நானும் 4-5 கடை அலைஞ்சேன். ஆனால் இந்த கலரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சாரியில் தான் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா? அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. சாரியில் கட் பண்ணால் பத்தாதோன்னு நினைக்க வேண்டாம். சின்ன டிசைனாக இருந்தால் வச்சு தைச்சிக்கலாம், அதிகமாக இருந்தால் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த saree பார்த்திங்கன்னா, ப்ளவுஸும் சாரியும் சேம் ஒரே மாதிரி தான், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்லாம் கிடையாது. saree எப்படியோ சேம் அதே தான் ப்ளவுஸும். இதில் ஏதாச்சும் டிசைன் வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எல்லோவும் ஆரஞ்சும் ஷேடாக இருந்த மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அதனால தான் அந்த எல்லோ கலர் மாதிரி வச்சு பண்ணினேன். கைக்கிட்டே ஒரு குட்டி டிசைன் மாதிரி லைட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸ்டோன் லேஸில் வச்சு கம்ப்ளீட் பண்ணோன்னே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா, சாரியும் ப்ளவுஸும் சேம் ஒரே கலர் தான், டிஃப்ரெண்ட்டே இல்லை. என்ன இதில் கொஞ்சம் சாரியில் ஃப்ளவர் வந்து அங்கங்கே ஒரு க்ரீன் கலர் வந்ததுனால இந்த மாதிரி சிம்பிளாகவே வைங்க, ரொம்ப வேண்டாம், ஆனால் ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி வைங்கன்னு சொன்னதுனால இந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது வச்சு அதுக்குள்ளே பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சுடிதாரில் இவங்களே டிசைன் அனுப்பி இந்த மாதிரி சேம் அதே கிளாத்லேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு சுடிதார் தான்.
இது வந்து அவங்களே டிசைன் இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி பண்ணியாச்சு. சுடிதார்லேயும் பேக்கில் டிசைன் வச்சு போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். ப்ளவுஸில் எப்படி நம்ம போடுறோமோ சேம் அதே மாதிரி தான் சுடிதாருமே போட்டால் ரொம்ப அழகாக தான் இருக்கும். நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேண்ட்டு ப்ளூ கலருங்கிறனால இந்த மாதிரி வச்சாச்சு. இதுவுமே சாரியும் ப்ளவுஸும் சேம் ஒரே கலர் தான். டிசைன் எனக்கு இதே டிசைன் தான் வேணும்னு ஒரு குட்டி பொண்ணு தான். அந்த பொண்ணு எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு கேட்டதுனால கோல்டு கலரு கிளாத் வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சாரீ வந்து லைட் எல்லோ. சாரீ வந்து ஒரு காட்டன் தான். ஆனால் காட்டன் சொல்ல முடியாது, ஒரு மடன்னு இருக்கிற மாதிரி காட்டன். ஆனால் சாரீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்லீவ் வந்து முட்டி வரைக்கும் வைக்க சொல்லியிருந்தாங்க. பால் மட்டும் நானே வச்சேன். இந்த மாதிரி வச்சா அழகாக இருக்குன்னு சொல்லி பால் மட்டும் நான் வச்சுருந்தேன். நெக் டிசைன் கஸ்டமரே வந்து அனுப்பி இதே மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ராமர் க்ரீன் சாரீ. பிங்க் கலர், பிங்க்னாலுமே ஒரு பீச் கலர் பிங்க் மாதிரி, நல்ல பேபி பிங்க் கிடையாது. இந்த டிசைன் அவங்களே அனுப்பியிருந்தாங்க. இதோட கை டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பிங்க் கலர் சாரீ. ப்ளவுஸ் வந்து நல்ல ஒய்லட் கலர் மாதிரி ஒரு ப்ளவுஸு. இதுக்குமே சாரியில் நான் கட் பண்ணல, நானே கிளாத் தனியாக எடுத்து பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரிங்கிறனால சில்வர் கலர் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா குபேர சில்க் மாதிரி அந்த மாதிரி சாரீ, கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி சாரீ. இதில் வந்து ஆக்சுவலாக துணி டிசைனு கட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஷேடு வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி அடித்ததுனால இந்த கிளாத் வாங்கி வச்சு இப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெட்டிங் டேக்கு இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாரியும் ப்ளவுஸும் சேம் ஒரே மாதிரி. ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோல்டு கலர் கிளாத் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு காட்டன் சாரீ தான். சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. இதுவும் கஸ்டமரே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லி பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் இந்த கஸ்டமர் நிறைய தைச்சிருக்காங்க. ஆனால் டிசைன் வச்சு எதுவுமே தைச்சதில்லை. ஃபஸ்ட்டு இது ஒன்று கொடுத்து ட்ரையல் பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ப்ளவுஸுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. ஒரே முட்டா டிசைன் வைக்க சொல்லி அவங்களே டிசைனும் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேக் டிசைனை விட கைக்கு டிசைன் வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன் அவங்களே அனுப்பியிருந்தாங்க. பேக்கில் எப்படி பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி கைக்கும் வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நான் ஃபோட்டோ கரெக்டாக எடுக்கல. அவங்க சொன்னது மாதிரியே நம்மளும் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ. இதுவும் சேம் அதே மாதிரி அவங்க டிசைன் அனுப்பியிருந்தாங்க. இந்த சாரீக்கு கைக்கும் அதுக்கு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுவும் கொஞ்சம் ஒரு காட்டன் சாரீ மாதிரி. சாரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, லைட் கலராக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு குபேரா சில்க் மாதிரி சாரீ. அதனால் சாரியில் வந்து அந்த கலர் கட் பண்ண முடியல. அதனால் வேறு நானே கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு, இதுவும் அவங்களே அனுப்புனது தான். ஸ்லீவுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. இந்த க்ரீன் கலர் சாரீ பார்த்திங்கன்னா நெக்குக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கைக்கு எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. அப்புறம் நான் தான் சரி இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த மாதிரி போட்டு அந்த ஆப்போசிட் கிளாத் வச்சு பண்ணுனா, ஆப்போசிட் அந்த த்ரெட்டு வச்சு பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து அந்த அக்காவோட பொண்ணு. அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க பர்த்டேக்கு அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லி அளவு ப்ளவுஸ் எங்கிட்டே இருந்தனால நானும் அவங்களுக்கே தெரியாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். தைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கே தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஒரு டிசைன், இது கஸ்டமரே அனுப்பியிருந்தாங்க. அவங்களே வைக்க சொல்லி ஸ்லீவுமே கொஞ்சம் ஃப்ளாட்டட் பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவ் நான் டிசைன் ஃபோட்டோ எடுக்கலை. இதுவும் கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க. சேம் அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் வச்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லெஹங்கா ப்ளவுஸ். அதிலே ரெடிமேட் நெக் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அதனால் வேறு டிசைன் மாதிரி வைக்க சொன்னனால அந்த லெஹங்காக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் 2 மணி நேரத்தில் எனக்கு இது வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. டிசைனும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி தான் வைக்க முடிஞ்சிச்சு. டக்குன்னு வச்சு நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸும் இன்னொரு அதுக்கு அடுத்து வர ப்ளவுஸும் சேம் ஒரே கஸ்டமர். இது ரெண்டு பேர்த்துக்கு தான் ரிலேட்டிவ். டிசைன் மட்டும் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொன்ன டிசைன் தான். எக்ஸ்ட்ரா அந்த எல்லோ கலர் பட்டன்ஸ் மட்டும் நான் மேக் பண்ணி வச்சது. அதுவும் அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன்.
இது கஸ்டமர் தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஸ்லீவுக்கு மட்டும் எந்த ஐடியாவுமே இல்ல. அதுக்கப்புறம் நான் தான் இப்படி அந்த ஒயிட் கலர் த்ரெட்டுலேயே கோடு கோடாக போட்டு இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வச்சா அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டிசைனும் கஸ்டமர் சொல்லலை, நானாக வச்சது. அவங்களே சிம்பிளாக வைக்க சொல்லியிருந்தாங்க, வச்சேன். இது கஸ்டமர் தான் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. இதுவும் கஸ்டமர் தான் சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்ன மாதிரியே வச்சாச்சு. அதிகமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டிசைன் அனுப்பிட்டு இந்த மாதிரியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்னதை விட நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக தான் வைக்கணும், ரொம்ப பெட்டராக வைக்கணும். அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் ஆல்ரெடி அந்த கோடு ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்துச்சு. பீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் தான். ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ண தான் ரொம்ப நான் டைம் எடுத்தது. அதனால் இந்த ப்ளவுஸு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓரலாக எல்லா ப்ளவுஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ப்ளவுஸு எந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இதில் குறையா இருக்குது, நீங்கள் இதை நான் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.